ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 21வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து கடைசி வரையிலும் நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த உலகம் தேவனை அறிந்தவர்களை எப்படி அந்நியர்களாக பார்க்கிறது என்பதை இந்த பகுதியிலே நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அங்கே பவுலை கொலை செய்ய எத்தனித்திருக்கையில் எருசலேம் முழுவதும் கலக்கம் உண்டாயிருக்கிறது என்று போர்ச்சேவகரின் சேனாபதிக்கு செய்தி வந்தது. 1000 பேருக்கு அதிபதியாக இருக்கிறவன் சேனாபதி. அவனுக்கு செய்தி வந்தபோது அவன் போர்ச்சேவர்களையும் அவருடைய அதிபதிகளையும் கூட்டிக் கொண்டு அவர்களிடத்திற்கு ஓடினான். அதாவது போர்ச்சேவர்கள் 100 அதிபதிகளை கூட்டிக் கொண்டு அங்கே ஓடுகிற சமயத்திலே சேனாபதியையும் போர்ச்சேவகரையும் அவர்கள் கண்டபோது பவுலை அடிக்கிறதை விட்டு நிறுத்தினார்கள். எப்படி இன்றைக்கு போலீஸ்காரர்கள் வந்துவிட்டால் கலகங்களை நிறுத்தி விடுவார்களோ அதே போல் பவுலை அடிக்கிறதை அவர்கள் நிறுத்தி விடுகிறதை பார்க்கிறோம். அப்பொழுது சேனாபதி கிட்ட வந்து அவனை பிடித்து 2 சங்கிலிகளினாலே கட்டும்படி சொல்லி இவன் யாரென்றும் என்ன செய்தான் என்றும் விசாரித்தான். என்ன செய்தான், யார், என்ன காரியம் என்று விசாரிப்பதற்கு முன்பாகவே சங்கிலிகளினால் கட்டச் சொல்லிவிட்டான். அதற்கு ஜனங்கள் பலவிதமாய் சத்தமிட்டார்கள். சந்தடியினாலே நிச்சயத்தை அவன் அறியக்கூடாமல் அவனை கோட்டைக்குள்ளே கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளை உலகம் எப்படி புரிந்து கொள்கிறது என்பதை இதிலிருந்தும் இதற்கு கீழுள்ள வசனங்களிலிருந்தும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதாவது தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனை பிரசங்கிக்கிறவர்களாக, இந்த உலகத்திற்கு சமாதானத்தை கொடுக்கிறவர்களாக, இந்த உலகத்திலே ஒப்புரவாக்குகிற ஊழியத்தை செய்கிறவர்களாக, ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை பெற்றவர்களாக இருக்கிறவர்களை இன்றைக்கு உலகமானது புரிந்து கொள்ள முடியாமல், அதாவது சந்தடியில் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நம்முடைய மாம்ச சத்தமும் பூலோகத்தில் உள்ள சத்தமும் அது இணைந்து தொனிக்கிறபடியினாலே தேவனுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணுகிற ஜனங்களை இன்றைக்கு உலகம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். உலகம் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறபடியினாலே சங்கிலிகளினால் கட்டவும் துணிகிறதை நாம் பார்க்கிறோம். கலக்கம் உண்டாக்குகிறவர்கள் என்று தவறாக புரிந்து கொள்கிறதையும் நாம் பார்க்க முடியும். அவனை உள்ளே கோட்டைக்குள்ளே கொண்டு போகும்படி கட்டளையிட்டான். அவன் படிகள் மேல் ஏறின போது ஜனக்கூட்டம் திரண்டு பின் சென்று இவனை அகற்றும் என்று உக்கிரமாய் கூப்பிட்டபடியினாலே போர்ச்சேவகர் அவனை தூக்கி கொண்டு போக வேண்டியதாக இருந்தது. அவர்கள் பவுலை கோட்டைக்குள்ளே கொண்டு போகிற சமயத்தில் அவன் சேனாபதியை நோக்கி, நான் உம்முடனே ஒரு வார்த்தை பேசலாமா என்றான். அதற்கு அவன், உனக்கு கிரேக்கு பாஷை தெரியுமா என்று கேட்கிறான். கிரேக்க பாஷையில் அது ஒரு சகலகலா வல்லவனாக பவுல் இருந்தபடியினாலே கிரேக்க பாஷையை பேசின பொழுது அங்கே சேனாபதி கேட்கிறான், உனக்கு கிரேக்க பாஷை தெரியுமா? உடனே அவனுக்குள்ளாக ஒரு வார்த்தை பேசட்டுமான்னு கேட்கறதற்குள்ளாகவே அவனுடைய எண்ணங்கள் எப்படி, சேனாதிபதியினுடைய எண்ணங்கள் எப்படி கிரியை செய்கிறது என்று பார்த்தால், இந்த நாட்களுக்கு முன்னே கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை வனாந்தரத்திற்கு கொண்டு போன எகிப்தியன் அல்லவா என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். யூதர்களினுடைய வரலாற்றை எழுதின ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எகிப்திலே ஒரு கள்ள தீர்க்கதரிசி தோன்றி ஒரு 4000 பேரை தன்னை பின்பற்ற செய்து அவன் ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணுகிறவனாக இருந்தான். அவர்கள் மலையிலே ஒதுங்கி இருந்து கொண்டு அவர்கள் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது நாங்கள் போர் சேவகர்களை அனுப்பி அவர்களை பிடித்து வருகிறதற்கு நாங்கள் கட்டளையிட்டு அனுப்பின போது அநேக 100கணக்கானவர்களை போர் சேவர்கள் கொண்டார்கள். அவனுடைய தளபதி தப்பித்து விட்டான். அந்த தளபதி நீதானோ, அவர்களினுடைய தலைவன் நீதானோ என்று அவனை தவறாக புரிந்து கொண்டு கேட்கிறதை பார்க்கிறோம். நீ இந்த நாட்களுக்கு முன்னே, அதாவது கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக கலகம் உண்டாக்கி 4000 கொலைபாதகரை உன்னை பின்பற்ற வைத்து வனாந்தரத்தில் இருந்து கொண்டு பிரச்சனை பண்ணி கொண்டிருந்த அந்த எகிப்தியன் அல்லவா என்று சொல்லி தவறாக புரிந்து கொண்டு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை பெற்றுக்கொண்ட, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை செய்கிற பவுலிற்கு கொடுக்கப்படுகிற காரியமானது ஒரு தீவிரவாதி என்கிற காரியமானது சொல்லப்படுகிறது. அதற்கு பவுல், நான் சிலிசியா நாட்டில் உள்ள கீர்த்தி பெற்ற தர்சு பட்டணத்து யூதன், ஜனங்களுடனே பேசும்படி எனக்கு உத்தரவாக வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். உத்தரவான போது பவுல் படிகளின் மேல் நின்று ஜனங்களை பார்த்து கையமர்த்தினான். மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் எபிரேய பாஷையிலே பேசத் தொடங்கினான். சேனாபதியினிடத்தில் கிரேக்க பாஷையிலே பேசுகிறான்.
அவர்கள் கிரேக்கர்களாய் இருந்தபடினாலே கிரேக்க பாஷையிலே பேசுகிறான். இங்கே ஜனங்கள் யூத ஜனங்களின் மத்தியிலே எபிரேய பாஷையிலே பேசுகிறான். இன்றைக்கு உலகம் சந்தடியில் உலகத்தின் சத்தங்கள் வெகுவாய் தொனிக்கிறபடியினால் நம்முடைய சத்தத்தை புரிந்து கொள்ள முடியாமல் நம்மை கட்டுகிறதற்கு ஆயத்தமாகிற ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை தவறாக புரிந்து கொண்டு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறதே. அந்த காரியத்தை புரிந்து கொள்ளாமல் உலகத்தை கலக்குகிறவர்கள், கலக்கமுண்டாக்குகிறவர்கள் என்று தான் இந்த உலகம் நமக்கு ஒரு பெயரை சூட்டுகிறது. ஆனால் நம்முடைய கரங்களில்தான் ஆண்டவர் ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தையும் தந்து ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தையும் தந்திருக்கிறார். நாம் ஆண்டவருக்கு பிரியமுண்டாக அவருடைய பாதைகளில் நடந்து இந்த உலகம் எப்படி நம்மை புரிந்து கொண்டாலும், நம்மை புரிந்து கொள்ள முடியாமல் இருந்தாலும், சங்கிலிகளினால் கட்டினாலும், நம்மை பார்த்து அவர்கள் நீங்கள் கலகக்காரர்களுடைய தலைவன் என்று சொன்னாலும் அவைகளை பொருட்படுத்தாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த பணியை நாம் செவனே செய்து அவருக்கு பிரியமுண்டாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.